வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் கிளாஸ் 9 வந்து நான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் கிட்டத்தட்ட இங்கிலீஷில் வந்து 8 கிளாஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் என்னென்னா இடியம் தான் கேட்குறாங்க. அதாவது என்னென்னா த லயன்ஸ் ஷேர். ஓகே, ஸோ த லயன்ஸ் ஷேர் அப்படிங்கிறது தான் த மோஸ்ட் சேலஞ்சிங் கோல் ஆஃப் மணி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லையும், செகண்ட் ஆப்ஷன்ஸில் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன், அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸில் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம், ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் த பிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹோல் ஆஃப் ஏ ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இந்த இடியம், இந்த கொடுத்துருக்க இடியம் இந்த லயன்ஸ் ஷேர் அப்படிங்கிறதுக்கான இடியத்துக்கான மீனிங் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் கரெக்டானது என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் 4ல் உள்ளதான். ஏன்னா த லயன்ஸ் ஷேர், லயன்கிறது என்னது, பெருசாக, அதாவது லயன்கிறது காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவோமா. இப்போ லயன்கிறது மிகப்பெரியது. அப்போ காட்டுக்கே ராஜா அப்படின்னா அது பெரிய அளவில் தானே அதுக்கான ஷேர் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதோட நம்ம வந்து தொடர்படுத்திக்கணும், அதை பண்பை வச்சு. ஓகே, புரியுதுங்களா? இடியம்ங்கிறது அப்படி தான். ஸோ அப்படி இப்போ இந்த லயன்ஸ் ஷேர் அப்படிங்கிறதுக்கு கரெக்டானது என்னென்னா ஆப்ஷன் 4ல் உள்ள த பிக்கஸ்ட் அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஹோல். ஓகேவா? மொத்தத்தில் பிக்கஸ்ட்டாக பெருசாகவும் அதில் பெஸ்ட்டான பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த லயன்ஸ் ஷேர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நிறையா திருப்பு ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிறங்க. தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இடியம்ங்கிற டாப்பிக்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையுமே வந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சினானிம் தான். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி. ஓகே, ஸோ மேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான சினானிம் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சினானிம்னா என்ன, பொருள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ தமிழில் இப்போ மேரி ஃபஸ்ட் எப்போதுமே நான் சொல்லுவது ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்களா அந்த வார்த்தைக்கான பொருள் வந்து, அதாவது அர்த்தங்கிறது தமிழில் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ மேரிங்கிறதுக்கான அர்த்தம் என்னது அப்படின்னா சந்தோஷமான. ஓகேவா? ஸோ சந்தோஷமான. ஓகேவா? அதே மாதிரி ஹாப்பினஸ், அது சந்தோஷமானது இருக்குது. அப்புறம் வந்துன்னா சந்தோஷமாக இருக்க வேறு என்னென்ன வார்த்தை சொல்லுமோ அது எல்லாமே தான் மேரிக்கு வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏன்னா இப்போ வந்து மேரி கிறிஸ்மஸ், இப்போ வாழ்த்து சொல்கிற அந்த அது கூட ஓகேவா, மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவோமா? எஸ். ஸோ அதில் வரக்கூடிய அந்த மேரி தான் இது. ஓகேவா? சந்தோஷத்துக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்து மேரிங்கிறதுக்குள்ள வரக்கூடியதாக வந்து இருக்கும். இப்போது இதுக்கு இணையானது வந்து இங்கே இருக்காங்கிறது ஆப்ஷன்ஸில் எதுங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் 1ல் வந்து மொரோஷ். ஓகேவா? ஸோ மொரோஷ் அப்படிங்கிறது இருக்குது. ஆப்ஷன் 2ல் வந்து ஹாப்பி. ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சின்னு சொல்லலாமா? மகிழ்ச்சி. ஓகே, ஸோ மகிழ்ச்சின்னு சொல்லலாம். அடுத்து சோம்ஃபருங்கிறது சோர்வார், அந்த இது சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ டயர்டு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது இது சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆங்கரிங்கிறது கோபம். ஓகேவா? கோபம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த ஆங்கர். இப்போ ஆங்கரிங்கிறதுக்கும் கோபம் சொல்கிறது ஆங்கர். ஓகேவா? ஆங்கர் அப்படின்னு சொன்னாலுமே அது கோபத்தை சொல்லக்கூடியதான். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நிறைய ட்ரிப் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஆங்கிரி. ஓகே, ஆங்கர் அப்படிங்கிறதும் இப்போனா கோபத்தை மீன் பண்ணக்கூடியதானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கலாம். எனக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஆங்கிரி அண்ட் ஆங்கர் ரெண்டுக்குமே மீனிங் என்னென்னா கோபம்ங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டானது, அதாவது இப்போ நமக்கு சினானிம் தான், இதோட பொருள் தான் மேரிங்கிறதுக்கான பொருள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ மேரிங்கிறது சந்தோஷம் அந்த மாதிரியான ஒன்று. ஓகேவா? சந்தோஷமான விஷயம் அந்த சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ அதுக்கு இணையானது இங்கே வந்து என்னென்னா ஹாப்பிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஹாப்பிங்கிறது மகிழ்ச்சி. ஓகேவா? சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது ரெண்டுமே ஒன்று தானே. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மேரிங்கிறதும் ஹாப்பிங்கிறதும் ஒன்று தான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ மேரிங்கிற இதுக்கான சினானிம் கேட்டதுனால நம்ம ஹாப்பி செலக்ட் பண்ணோம். ஓகேவா? ஒருவேளை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேரிங்கிறது கொடுத்துட்டு இதுக்கான ஆன்டனிம் கேட்குறாங்க வச்சுங்களேன். ஆன்டனிம்னா என்ன, எதிர்ச்சொல். ஓகேவா? ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேரிங்கிறது ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கானது. அது எதுவும் தான் ஆப்போசிட். ஆன்டனிம்ங்கிறப்ப வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர், அதாவது ஆங்கரி அப்படின்னு இருக்குல்ல, இந்த வார்த்தைகள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் தானே அப்படி. ஓகேவா? சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் கோபம் சொல்லலாமா? எஸ். ஸோ அதை தான் அப்போ மேரிங்கிறதுக்கான சினானிம்ஸ் அப்படின்னா நமக்கு ஹாப்பிங்கிறது வருது. அதே இது மேரிங்கிறத கொடுத்து ஆன்டனிம் கேட்டாங்க அப்படின்னா ஆங்கரிங்கிறது வருது. ஓகே, ஸோ அதனால் இது ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா
ஒரு இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு டக்குன்னு சினானிம்ஸ் என்னென்ன இது பொருள் பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் மட்டும் பாட்டு போகிறத தாண்டி வேறு எப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி நம்ம நிறையா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சிட்டோம்னாவே வந்து நிறைய இது நம்ம எதிர்பாராத விதமாக நமக்கு கொஸ்டின்ஸாக வரும். ஓகேவா? ஸோ அதனால் அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே, ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கேட்குறாங்க ஆப்ஷன் 1ல் வந்து போனால் கண்டென்சிவ், ஆப்ஷன் 2ல் அப்பேரண்ட்லி, ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்து போனால் பாட்டில் நெக், ஆப்ஷன் 4ல் வந்து போனால் என்டோகனோசஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ மற்ற 3 இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்க்கணும். எப்போவுமே நான் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றா பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் வந்துன்னா கண்டக்சிவ், இதில் வந்து தப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றாவது வந்து தப்பானதான். அடுத்து செகண்ட் வந்து அப்பேரண்ட்லி. ஓகே, ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங் பாருங்கள், ஏபிபிஏஆர். ஓகே, APPRAENTLY. ஓகே, அப்பேரண்ட்லி அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகே, ஸோ இப்போ இதில் உள்ளது ஸ்பெல்லிங் இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஓகே, இதில் கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு தானே கேட்டாங்க. மற்றபடி இங்கே பாட்டில் நெக் அப்படிங்கிற சொல்கிறோம். பட் வந்து சொல்லும் பொழுது வேணால் அப்படி இருக்கலாம். பட் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்பெல்லிங் இருக்கும். என்ன இது இருக்குவாங்களே, எல் வந்து போனால் இந்த பக்கம் வரணும், வந்து போனால் அங்கிட்டு போகணும். ஓகே, ஸோ அப்போ பாட்டில் நெக் அப்படிங்கிறது POTT. ஓகேவா? LE பாட்டில். ஓகேவா? பாட்டில் நெக்கு NECK. ஓகே, பாட்டில் நெக் அப்படிங்கிறது இது வரும். ஓகேவா? அப்படி என்டோஜீனியஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வரணும் இங்கே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வரணும். ஓகேவா? என்டோஜீனியஸ் அப்படிங்கிறது வரும். புரியுதுங்களா? ENTOGENOUS அப்படிங்கிறது தான் கரெக்டானது. என்டோஜீனியஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ கண்டென்சிவ்க்கும் இந்த இடத்துல வரணும். ஓகேவா? CONTEUSIV அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் நமக்கு கரெக்ட் ஸ்பெல் வேர்டு தான் கேட்டாங்க. இதில் இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படின்னா அப்பேரண்ட்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பேரண்ட்லியில் உள்ள ஸ்பெல்லிங் தான் கரெக்டு. அப்பேரண்ட்லியில் APPR, அதாவது APPARENTLY அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்பெல்லிங்காக இருக்கக்கூடிய வேர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம் ஆஃப் த கிவன் வேர்டு. ஓகே, ஸோ நம்ம ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி சினானிம்ஸ் பார்த்தோமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்னா என்ன? ஆண்டனிம்னா நெகட்டிவ் வேர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாருங்கள். இப்போ லியூமினஸ்னால் என்ன அப்படின்னா பிரகாசமாகன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிரகாசமாக உள்ள ஒளி. ஓகே, பிரகாசமான ஒளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ பிரகாசமான ஒளி. இன்னும் நமக்கு டக்குன்னு ஞாபகம்னா பிரைட்டாக இருக்குது அப்படிங்க சொல்லுவோமா, அதுதான். ஓகேவா? ஸோ லூமினஸ் அப்படின்னா பிரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் கூட வந்து தான் ஒரு சில பிராண்டட் இதெல்லாம் இருக்குது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சன்லைட்டோ சேர்ந்தது லூமினஸ் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லூமினஸ் அப்படிங்கிறது பிரகாசமான, அதாவது பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து லூமினஸ் அப்படிங்கிறது பிரகாசமான ஒளி, பிரகாசமான அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, இதுக்கான ஆண்டனிம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹன்ச்சர்ட். ஓகேவா? ஹோம் ஸ்பூன். ஓகே, அந்த ஆப்ஷன் 3ல் வந்து சிம்பிள்னா என்ன? எளிமையாக. ஓகேவா? ஸோ எளிமையாகன்னு சொல்லலாம். ஓகேவா? டிம்முன்னு சொல்கிறாங்களே, டிம்முங்கிறது என்னது? அதாவது டிம்முங்கிறது விட்டு எரியுது. ஓகேவா? ஸோ விட்டு எரியுது இல்லது டிம் ஆகிடுதுன்னு சொல்லுவோமா? அதாவது ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கும், டார்க்காக. அதாவது டிம்ங்கிறது விட்டு எரியுறதே நம்ம டிம்மாக எரியுதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சும்மா லைட்லாம் சொல்லுவோமா, அதுதான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டிம்மாக எரியுது அப்படின்னா விட்டு எரியுதுன்னு சொல்லலாம். டிம்மாக எரியுது அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ ரொம்பவுமே இதாக வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ வெளிச்சம் கம்மியாக இருக்குதுன்னு கூட வந்து நம்ம டிம்முன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு ஆண்டனிம் தான், அதாவது லியூமினஸ் அப்படிங்கிறதுக்கு பிரகாசமான ஒளி. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் என்னவா இருக்கும்? அதாவது இங்கே பிரகாசமான ஒளிக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே விட்டு எரியுது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா டிம்முன்னு சொல்லலாமா? ஸோ லூமினஸ் அப்படிங்கிறது வந்துன்னா பிரகாசமான, அதாவது பிரகாசமான ஒளி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது டிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு எரியுது, வெளிச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை தான் பார்த்தோன்னா இதுக்கான ஆண்டனிமா வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ லூமினஸ் அப்படின்னா இங்கே டிம்ங்கிறது தான் வந்து வரக்கூடியதாக இருக்கும். ஓகே, லூமினஸுக்கான ஆண்டனிம் என்னன்னா டிம். ஓகே,
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது வந்து வராது. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க டீம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட். செலக்ட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ வாஸ் திங்கிங் அபவுட் பையிங் அண்ட் நியூ வெஹிக்கிள். ஓகே, ஸோ இங்கே எது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சென்டென்ஸ் இதுதான். இதில் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பையிங் எ நியூ அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு. பையிங் அண்ட் நியூ அப்படிங்கிறது தான் அதுதான் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வரணும்? ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பாட் எ நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பை எ நியூன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3ல் வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. ஆப்ஷன் 4ல் வந்து பையிங் எ நியூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இருக்குல்ல, அதுதான் தப்பு. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆன்ங்கிறது வந்து ஏ ஆன், ஓகேவா, த, இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் இருக்குல்ல, ஆர்டிக்கலில் வரக்கூடிய இது மூணுமே வந்து என்னது, ஆர்டிக்கல். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் டாபிக். இந்த ஆர்டிக்கல் டாப்பிக்கில் வரக்கூடிய இந்த ஆன்ங்கிறது இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆன்ங்கிறது எந்த இதுக்கு மட்டும் வரணும் அப்படின்னா, ஏ இ ஐ ஓ யூ, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ வவ்வல்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியதான் அந்த ஏஇஐஓயு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் ஸ்டார்ட் ஆகுதுல, அதுகளுக்கு மட்டும்தான் ஆன்ங்கிறது வரணும். ஸோ இந்த அதாவது ஏஇஐஓயு அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணாமல் மற்றபடி வர்ற வார்த்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்ங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஆங்கிறது தான் யூஸ் பண்ணணும், ஏங்கிறது. ஓகேவா? ஸோ ஆன்ங்கிறது யூஸ் பண்ண ஏஇஐஓயு அப்படிங்கிற மாதிரி வவல்ஸ் இருக்குல்ல, அதில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தைகளுக்கு முன்னாடி தான் ஆன்கிற யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் வவல்ஸ் இல்லாமல் வர்ற மற்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆங்கிற இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ரூல். இதை தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல எண்ணுங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த எண்ணுங்கிறது வவல்ஸில் வரக்கூடியது கிடையாது. ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரணும் அப்படின்னா ஆங்கிறது தான் வரணும். அப்போ இப்போ வாசிங்க. ஐ வாஸ் திங்கிங் அபவுட் பையிங் எ நியூ வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கரெக்டான ஆன்சர் எங்கே இருக்குது? ஏங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் மாற்றப்பட்டு இருக்குது? அதாவது முதல்ல நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியாது. அதனால் தேர்ட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க 3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதோ ஒன்றா இருக்க போது இங்கே ஏன் நியூலி. ஓகேவா? ஸோ நம்ம ஏங்கிறத மாற்றணுங்கிறக்காக பார்க்குறேன், ஆர்டிக்கல் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. ஏன் நியூ அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பையிங்கிறத வந்து இங்கே மாற்றி வச்சுருக்கோம் பாட், ஏன்னா வாசுங்கிறது வந்துருக்கனால. அதனால் அப்படிலாம் கிடையாது, வரையாது. நமக்கு இங்கே முக்கியமானது ஆர்டிக்கல் மட்டும் தான் மாற்றணும், மற்றபடி வேறு எதையும் மாற்ற தேவை கிடையாது. அதே மாதிரி இங்கே பை ஏ நியூலி, அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூங்கிறத எல்ஒய் சேர்த்து இதாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ அஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க, பட் இதுவும் வராது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்ரெடி வராதுன்னு சொல்லி நம்ம அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நான் சொன்னபடி பையிங் ஏ நியூ அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ எப்போதுமே எந்த இடத்துல தப்போ அந்த இடத்த மட்டும் மாற்றிட்டு மற்றபடி வேறு எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய இல்லாததை தான் பார்க்கணும். ஓகே, அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க பையிங் ஏ நியூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இதை ரீட் பண்ணி பாருங்கள். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் பையிங் ஏ நியூ வெஹிக்கிள் அப்படிங்கிறதான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? ஸோ சிம்பிளான ஒன்று தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செலக்ட் the options that will improve the underline the part of the given sentence. In case no improvement is needed, select no improvement required. மொதல் ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் பார்த்தோமா? ஸோ அதே மாதிரியான ஒன்று தான் இதுவும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நோ சோனர் ஹேட் ஹி காட் அவுட் ஆஃப் ஹர் சைட் தட் சி ப்ரொசீடர் டு டெம்பர் வித் த லெட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸில் நமக்கு அண்டர்லைன் பண்ணுறது எது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா, நோலேருந்து ஆரம்பிச்சு நோ சோனர் ஹேட் ஹி காட் அவுட் ஆஃப் ஹர் சைட் தட் அப்படிங்கிற வரைக்கும் வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நோ சோனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த வந்து நோ சோனருங்கிறதுனா ஒரு கன்ஜெக்ஷன். ஓகேவா? ஸோ கன்ஜெக்ஷன் இந்த நோ சோனர் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, கீழே காமிக்கிறேன். நோ சோனர் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன். ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறேங்க. நோ சோனர் அப்படின்னா நோ சோனர் அப்படிங்கிறது வருது அப்படின்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். ஓகேவா? ஸோ அந்த தேன்ங்கிறது இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இங்கே நோ சோனர் ஹேட் ஹி ஹேட் அவுட் ஆஃப் ஹர் சைட் தட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
தெட்டு வராமல் தேன் வரணும். ஓகேவா, தேன் வரணும். ஓகேவா, அப்போ டிஹெச்ஏஎன் அந்த தேன் வரணும். ஓகேவா, ஸோ சில பேருக்கு போடுற எண் அந்த இது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அது தென் ஆயிரும். தேன்ங்கிறது அதாவது நோ சோனர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை இணைக்கக்கூடியதாக வந்து அதோட பேரா வந்து பார்த்தீங்கன்னா தேன்ங்கிறது வரணும். ஓகே, ஸோ இதுவும் தெரியல அப்படின்னா நோட் பண்ணிக்கிறீங்க. நோ சோனர் அப்படியே டாட்டா வச்சுட்டு தென் இது 2 பேரா வரக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன். ஓகேவா, ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நோ சோனர் இந்த இடத்துல தேன் போட்டுக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு ரூல். ஓகேவா, அப்போ இங்கே நோ சோனர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தேன்ங்கிறது வேணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெட்டுங்கிறது இருந்துச்சு, அதனால தான் இதை ஹெல்மெட் பண்ணிவிட்டு நம்ம தேன்ங்கிறது போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சிருக்குங்களா? ஸோ இது சிம்பிளான ஒன்று தான். ஸோ இவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்க இடத்துல என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, அதனால் ஒன்றாவது ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் பண்ணிக்கலாம். அப்புறம் நோ சோனர் டிட் இங்கே ஹேட் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. அதெல்லாம் மாற்றவும் தேவையே கிடையாது. ஓகேவா, ஸோ இதுவும் வராது. அடுத்து அஸ்ஸோன் மொத்தமாகவே இந்த நோங்கிறத தூக்கிட்டு அஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க, அதுவும் மாற்ற தேவை கிடையாது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நோ சோனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா தேன்கிற இது வந்து நான் வரணும். ஓகேவா, அதை இது பண்ணுற மாதிரி. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க நோ சோனர் ஹேட் ஹீ காட் அவுட் ஆஃப் ஹர் சைட் தேன் ஷி ப்ரொசீடர் டு டெம்பர் வித் த லெட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஓகேவா, ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கதான். ஓகேவா, ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆப்ஷன் 4ல் இருக்க மாதிரி வந்து போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. பார்ட் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் கிவன் அஸ் ஆப்ஷன்ஸ். ஒன் ஆஃப் த மெனி contain an error. Select the part of the contain error from the given options. If you do not find any error, mark no error as you answer. ஓகே, அதாவது என்னன்னா I do not know anyone who spoken Portuguese in my school. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களா, இந்த சென்டென்ஸில் எந்த பார்ட்டில், அதாவது இங்கே பார்ட்டாக பிரித்து ஆப்ஷன்ஸில் வச்சுருக்கோம், அந்த பார்ட்டில் எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி எதுலேயுமே தப்பு இல்லை அப்படின்னா நோ எரர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் மேலே சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் கரெக்டானது, அதாவது இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ டோ நாட் நவ் எனி ஒன் ஹூ ஸ்போக்கன். ஓகேவா, ஸோ இங்கே ஸ்போக்கன் அப்படிங்கிறது வந்து போனால் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லையா, ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வருமானு பார்த்தீங்கன்னா இது வரக்கூடாது. அப்போனா இங்கே நோ எரருங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நோ எரருங்கிறது வராது, கண்டிப்பாக அதில் எரருங்கிறது இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஸ்போக்கன் இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே ஆல்ரெடி பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களா, அதை பார்க்கலாம். ஓகேவா, ஐ டோ நாட் நவ் எனி ஒன் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. இதில் எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது, அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணவே இல்லை. ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஸ்போக்கன் போர்த்துகீஸ், இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே. ஸோ இதில் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்னா இது வரக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல ஹூ ஸ்போக்கன் போர்த்துகீஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகே, மற்றபடி இன் மை ஸ்கூல் அப்படிங்கிறதுனா கரெக்ட். ஓகேவா, ஸோ இங்கே இன் மை ஸ்கூல் கரெக்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி, பெரிய பிளேஸ்க்கு முன்னாடி இன்னுங்கிறதான் வந்து வரணும். ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இதை தெரிஞ்சுக்கிறேன். இன்னுங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. ஏதாச்சும் ஒரு பிளேஸ் இருக்குன்னா பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கு பிளேஸ்க்கு முன்னாடி எந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன். ஓகேவா, ஸோ எக்ஸாக்டான ஒரு பிளேசஸ் சொல்கிறதுக்கு அட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். ஸோ பெரிய ஒரு பிளேசஸ் எந்த இடம் சொல்லாமல் மொத்தமாக ஒரு 19 இப்போ ஸ்கூலுங்கிறது ஒன்று சொல்லிக்கலாம். இதே ஸ்கூலில் வந்து கிரவுண்டுங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்டான பிளேஸ். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மை ஸ்கூலுங்கிறது ஒரு பெரிய பொதுவான இடம், அதனால தான் இன் யூஸ் பண்ணப்படுது. இன்னுங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, அப்போ இந்த இடத்த இது இன்கிற ப்ரிப்போசிஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான். ஓகே, ஸோ அப்போ ஐ டோன்ட் நாட் நவ் எனி ஒன் அப்படிங்கிறதும் கரெக்டாக தான். அதே மாதிரி இன் மை ஸ்கூல் அப்படிங்கிறதும் கரெக்டாக தான். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல இடையில இருக்க அந்த ஹூ ஸ்போக்கன் போர்த்துகீஸ், அப்போ இதில் எது தான் தப்புனா ஆல்ரெடி சொன்னால ஸ்போக்கன், இங்கே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறத யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னா ஸ்பீக் ஹூ ஸ்பீக் போர்ச்சுகீஸ் இன் மை ஸ்கூல் அப்படிங்கிறதா வரணும். ஓகேவா, ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஸ்பீக்குங்கிறதா அப்போனா இங்கே வர வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க வரனா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் யாரும் போர்ச்சுகீஸ் மொழி பேசுகிறவங்க யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் அவங்க சொல்ல வராங்க. இங்கே ஸ்போக்கன்கிறது பார்ட்டிசிபிளாக இருக்குது. இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ண தேவை கிடையாது, வெறுமனா சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணால் போதும். அப்போ ஹூ ஸ்போக் அப்படிங்கிறதா சாரி ஹூ ஸ்பீக் அப்படிங்கிறதா வரும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த இது தப்புங்கிறத நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஹூ ஸ்போக்கன் போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறதா இங்கே தப்பாக இருக்குது. அப்போ அது அந்த இது வந்து எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா
ஆப்ஷன் 2ல தானே இருக்குது, அதுதான் கரெக்டான. ஓகேவா. ஸோ இங்கே எது எரர், எதுக்கு அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, அதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன்னா சில நேரங்களில் இதை வந்து அப்படி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் கேட்கலாம். அந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தானே போடணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த அகிலிட்டி ஆஃப் த அக்ரோபட் டேஷ் அண்ட் த்ரில்ட் த ஆடியன்ஸ். ஓகேவா, த்ரில்லட் த ஆடியன்ஸ். ஓகே. ஸோ அகிலிட்டி ஆஃப் த அக்ரோபட் அப்படிங்கிறத வச்சு வந்து அப்புறம் ஒரு ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அகிலிட்டி ஆஃப் த அக்ரோபட் அப்படிங்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அகிலிட்டி ஆஃப் த அக்ரோபட் டேஷ் த்ரில்டு அண்ட் த்ரில்டு த ஆடியன்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே இந்த இடத்துல அண்ட்டுங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கா. இப்போ அண்ட்டுக்கு முன்னாடி என்ன வெர்பு ஃபார்ம் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா V2. ஓகேவா, வெர்புவோட செகண்ட் ஃபார்ம். அப்போ அண்ட்டுங்கிற கன்ஜெக்ஷன் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ அண்ட்டுக்குங்கிற கன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா அண்ட்டுக்கு முன்னாடி என்ன வெர்பு ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே தான் அண்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து முன்னாடி என்ன யூஸ் பண்ணிக்கிறான்னு நமக்கு தெரியல. ஓகே, அந்த இடத்துல டேஷ் போட்டிருக்காங்க. பட் வந்து அடுத்து பின்னாடி வரக்கூடியது த்ரில்லட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா V2 ஃபார்ம். ஓகே. அப்போ ரெண்டாவதாக இருக்குல்ல அண்டுக்கு அப்புறம் அந்த ஃபார்மேட்டை தான் வந்து நம்ம முன்னாடியும் ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ அது என்ன வரும், இங்கே ஆப்ஷன் ஒன்றில் வந்துன்னா அமேசி, இது வந்துன்னா V1 ஃபார்மு, அமேசஸ் இது V5, அமேசிங் V4, ஓகே, அண்ட் அமேசிடு V3, V2 ரெண்டுமே வரும். ஓகேவா, V2 அண்ட் V3 வரலாம். ஓகே, அமேஸ்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரலாமா? எஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இங்கே அண்ட்டுங்கிற கன்ஜெக்ஷன் இருக்குது. கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து V2 ஃபார்ம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடியதும் V2 ஃபார்மாக தான் இருக்கணும். இப்போ V2ங்கிறது இங்கே கொடுத்துருக்கிறதுல எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்க அமேஸ்டு. ஓகேவா. ஸோ அப்போ த அகிலிட்டி ஆஃப் த அக்ரோபட் அமேஸ்டு அண்ட் த்ரில்டு த ஆடியன்ஸ். ஓகேவா. ஸோ இது வரைக்குமே அகிலிட்டி ஆஃப் சப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ சப்ஜெக்ட் அப்புறம் வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்டு அண்ட் த த்ரில்டட் த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தான் அப்புறம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் அமேஸ்டு. ஓகேவா. ஸோ எதுக்கு இது வந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் நான் பார்த்துக்கிறேங்க, ரொம்ப தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் தி கிவன் த சென்டென்ஸ். இன்கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் நீடட் செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட். ஓகே. ஸோ இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஓகேவா. ஸோ அது வரைக்கும் நல்லது தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வைல் த சிம்டம்ஸ் ஆர் ட்ரபிளிங் தே டைபிக்கலி ரிசால்வ் வித்தின் 2 வீக்ஸ். ஓகேவா. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸு. இதில் வைல் சிம்டம்ஸ் நமக்கு ஆர் இங்கே இருக்குல்ல, ஆர் ட்ரபுளிங் அப்படிங்கிறது தான் இங்கே அண்டர்லைன் பண்ணப்பட்டது. ஓகேவா. ஸோ இப்போ ஆர் ட்ரபுளிங், ஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு. ஓகேவா. ஸோ ஆர் ட்ரபுளிங். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபுளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா V4 ஃபார்மேட். ஓகேவா. ஸோ இப்போது சப்ஜெக்ட்டுங்கிறது இதுதான். ஓகே. சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து என்ன மாதிரியான சப்ஜெக்ட்டு, ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஓகேவா. இப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ப்ளூரல் வெர்பு ஆறுங்கிறது கரெக்டாக தான். ஓகேவா. அதேமாதிரி ட்ரபுளிங் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வைல் த சிம்டம்ஸ், வைல்ங்கிறது வந்து கன்ஜெக்ஷன். ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு? த சிம்டம்ஸ் ஆர் ட்ரபுளிங் தே டைப்பிக்கலி ரிசால்வ் வித்தின் 2 வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆறுங்கிற வெர்பு இருக்குல்ல, ப்ளூரல் வெர்பு, அதாவது த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. ப்ளூரல் வெர்பு தான் வரணும். ஆறுங்கிறது கரெக்டாக தான். ட்ரபுளிங் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு V4 ஃபார்மேட்டு தான். ஓகேவா. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னபடி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்டை செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதே வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்னென்ன மாதிரியான ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இஸ் ஆப்ஷன் 3ல் பாருங்கள், இஸ் ட்ரபுளிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், சிம்டம்ஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். பட் கிடையாது. சிம்டம்ஸ்ங்கிறது ப்ளூரலில் வரக்கூடியது. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து வராது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3 வராது, யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி ஆர் ட்ரபுள்டு இங்கே வந்து வெர்பு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா V3க்கு மாற்றுறாங்க. பட் இதுவும் வராது, ஆர் ட்ரபுள்னு வராது. ஓகேவா. ஸோ இங்கே மாற்றணும் தேவை கிடையாது. அடுத்து வந்துன்னா வாஸ் ட்ரபுளிங். ஓகேவா. ஸோ வைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் நிறைய பேருக்கு வாசுங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வித்தின் பார்க்கும்பொழுது நிறைய பேர் யோசிப்பீங்க. ஓகேவா. ஸோ
வெர்பு ஃபார்ம் வந்து அங்கே யூஸ் பண்ண அதாவது மாற்றின அவசியம் கிடையாது. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொன்னபடி ஆப்ஷன் 1 தான். அதாவது நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. ஓகே, ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஒன்று. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் இருக்குது. ஸோ அதில் ஃப்ரீ டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து தான் இருக்குது. நம்மளோட கிளாஸஸோட டெஸ்ட் பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. அதை நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். அதுலேயும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கிளாஸஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தான் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.